Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் டிசிப்ளின் பற்றி ஓஷோ அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒழுக்கம் என்பது வெளியிலிருந்து வருவது கிடையாது, நம் இதயத்திலிருந்து தான் வர வேண்டும் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாங்க. உள்ளே இருந்து வரும் ஒழுக்கத்திற்கும் வெளியே இருந்து வரும் ஒழுக்கத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. வெளியே இருந்து ஒரு ஒழுக்கம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பொருந்தாது அது அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, அடுத்தவர்களுக்கு உடல் வாகெல்லாம் அளந்து அவங்களுக்கு ஒரு சட்டை தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வெளியிலிருந்து வரும் ஒழுக்கம் மாதிரி. அந்த ஒழுக்கத்தை நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னொருத்தருக்காக அளவெடுத்து தச்ச சட்டையை நீங்கள் போடுறது மாதிரி. அது உங்களுக்கு டைட்டாக இருக்கலாம், இல்லைன்னா லூஸாக இருக்கலாம். இதை நீங்கள் போட்டுட்டு போகும்போது ரொம்ப கோமாளி மாதிரி காட்சி அளிப்பீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா வெளியிலிருந்து வரும் ஒழுக்கம் அவரோட வாழ்க்கையோட போக்குக்கு ஏற்ற மாதிரி, அவரோட வாழ்க்கையோட சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி அவர் அமைச்சுக்கிட்டு இருப்பார். அந்த ஒழுக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் பூத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய துன்பத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்கள் ஒழுங்கு உங்களுக்குள்ளிருந்து வந்தால்தான் அது உங்களுக்காகவே அளவெடுத்து தைத்த சட்டையை போல கச்சிதமாக பொருந்தும் அப்படின்றத ஓஷோ சொல்கிறாரு. ஒழுங்கு அப்படின்றது தனி மனித கோட்பாடு. அதை அடுத்தவரிடம் கடன் வாங்கும்போது, நீங்கள் இயேசுநாதரிடம் வாங்கினாலும் சரி, கண்ணனிடம் வாங்கினாலும் சரி, நபிகள் நாயகத்திடம் வாங்கினாலும் சரி, அந்த ஒழுங்கு அவருக்கு பொருத்தமானதாக இருந்திருக்கலாம். ஆனால் அது மற்றவர்களுக்கு பொருந்தும் என்று சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறது ஒரு ஒழுக்கம். இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை நம்மளும் ஃபாலோ பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஹோட்டலிலோ காய்கறி கடையிலோ வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் தன்னோட வேலையை முடிச்சுட்டு வரதுக்கே இரவு 11 மணி இல்லைன்னா 12 மணி கூட ஆயிரும். அதுக்கப்புறம் அவர் தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு நான் அந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு எழுந்து கொள்ளக்கூடிய அந்த செயலை அவர் ஃபாலோ பண்ண நினச்சாருன்னா கண்டிப்பாக அவருக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். ஒரு மனுஷனுக்கு சராசரியாக 6 மணி நேரத்திலிருந்து ஒரு 8 மணி நேரம் வரைக்குமாவது தூக்கம் தேவைப்படும். இவங்க ராத்திரி 12 மணிக்கு படுத்துட்டு இல்லைன்னா 1 மணிக்கு படுத்துட்டு 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு சிறந்த ஒரு ஒழுங்காக இருக்காது. அதுவே அவரோட மனதிலிருந்து தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு ஒழுங்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு பார்க்குறீங்க. உங்கள் ஆழ் மனதிலையும் கண்டிப்பாக நம்மளும் எழுந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் ஏற்படுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நேர அட்டவணை எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிப்பீங்க. மாற்றிக்கிட்டு நீங்கள் முயற்சி செய்யும்போது அது உங்களுக்கு பலன் அளிக்கலாம். ஏன்னா அந்த ஒழுங்கு உள்ளிருந்து வருது. அதுதான் விஷயம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சாதான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சில பேருக்கு ஒரு 4 நாள் 5 நாள் எண்ணெய் தேய்க்கலைன்னா கூட அவங்க உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்கவுங்க உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒழுங்கை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால உங்களுக்கு எது ஒத்து வருமோ அதை அறிந்து கொண்டு ஆழ்மனதிற்கு அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அதை கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு பார்த்துட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்கிறாங்க. நீங்களும் இதை பற்றி யோசிச்சு பாருங்கள். உங்களோட கருத்தையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல பதிவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.